அப்பா. என்னம்மா, இந்த ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா சொல்லு. அப்பா, நான் நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்லப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஃபெயில் ஆயிட்டாங்கப்பா. அவங்க 2 பேரும் ஃபாரின்ல போய் படிக்க போறாங்கப்பா. நானும் ஃபாரினுக்கு படிக்க போகவாப்பா? நீ ஃபாரின்லாம் போக வேண்டாம்ப்பா, இங்கே ஒரு நல்ல கோர்ஸா படி. ஏசப்பா கண்டிப்பா ஒரு நல்ல திட்டம் வச்சிருப்பாரு. இல்லப்பா, என் ஃப்ரெண்டு 2 பேருமே போறாங்க. நான் கண்டிப்பா போவேன். எனக்கு நீங்க அப்பாவா இல்ல ஏசப்பா அப்பாவா? நான் உங்ககிட்ட கேட்டா ஏசப்பா திட்டம் வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. நீ இப்படிலாம் அடம்பிடி கூடாதுப்பா. நான் உனக்கு அப்பா தான், ஆனால் ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட். என் ஃப்ரெண்டு 2 பேரை வர சொல்லியிருக்கேன்ப்பா. 2 பேரும் இப்போ வருவாங்க. நீங்க தான் அவங்க கிட்ட பேசுறீங்க. நான் கண்டிப்பா போவேன். சரிப்பா, உன் ஃப்ரெண்டு வரட்டும், அப்பா பேசுகிறேன். ஆனால் நீ போக வேண்டாங்கிறதான் என்னோட முடிவு. ஃபோன் அடிக்குது, வந்துட்டாளுகளோ? சொல்லு ஸ்வேதா. முன்னாடி நிக்கிறோம். இந்தா நான் கீழே வரேன். சரி ஹேமா, வா. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கப்பா. சரிம்மா, அவங்கள உட்கார சொல்லு. உட்காருங்க, நீயும் உட்காரு. நீங்க 2 பேரும் ஃபாரின் போறீங்க தானே? ஆமா ஹேமா. பாத்தீங்களாப்பா, அவங்க 2 பேரும் போறாங்க. நானும் போவேன். அவங்க போகிறது இருக்கட்டும்ப்பா, வந்து உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. நீங்க முடிவு சொல்ற வரைக்கும் நானே சாப்பிட மாட்டேன். இவர்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. உன் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி இப்படிலாம் பிடிவாதம் பண்ணாதம்மா. நான் பிடிவாதம் பிடிக்கலப்பா, நீங்க தான்ப்பா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்டுங்களை வர சொன்னதே அதுக்காக தான். ஏசப்பா நல்லா திட்டம் வச்சிருப்பாருன்னு சொல்கிறேன், அதை நம்பாமல் பிடிவாதம் பண்ணுறேன். முதல்ல வந்து உன் ஃப்ரெண்டை கவனிமா. அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். அப்பா இருந்து சரிங்கப்பா. பா, அப்பா ஒரு முடிவு சொல்லிட்டு போங்கப்பா. ச்சே, உங்க அப்பா உன்னை அனுப்புவார்னு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. எங்க அப்பா என்ன அனுப்ப மாட்டாருங்கிறது உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு போல. எனக்கு ஹாப்பியாலாம் இல்லை, உங்க அப்பா பேசுற வச்சு அப்படி சொல்றேன். எங்க அப்பா கிட்ட பேச சொல்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இப்ப பேசிட்டு இருக்க? உங்க அப்பா தான் நாங்க பேசுறக்குள்ள எந்திரிச்சு போயிட்டாரு. நீ என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆமா இல்ல, எங்க அப்பா கிட்ட கேட்டா ஏசப்பா கிட்ட கேளுன்னு சொல்றாரு. ஏசப்பா, நான் என்னதான் பண்ணட்டும்? நீ வேணா ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு 2 நாள் கழிச்சு சொல்லு. நாங்க இப்ப போயிட்டு வரோம். நக்கல் உனக்கு. உங்க அப்பா உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு என்னைய நக்கல் பண்றியா நீ? உங்க அப்பா பெர்மிஷன் கொடுக்கல, அதுக்கு எங்களை என்ன இப்ப செய்ய சொல்ற? எனக்கு ஆத்திரமா வருது, அதனாலதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எந்த கண்ட்ரில கிடைச்சிருக்கு? ஆல்மோஸ்ட் எங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்க நெக்ஸ்ட் மந்த் போறோம். கொடுத்து வச்சவ நீ, ஜாலியா பேசுற. எங்க அப்பா இம்சப்படுத்துறாரு, ஆனா எப்படியாச்சும் பர்மிஷன் வாங்கிடுவேன். உங்க அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லு, நாங்க உனக்கு கால் பண்றோம். இப்போ நாங்க போயிட்டு வரோம். சரி, வாங்க போலாம். எங்களுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்க நெக்ஸ்ட் மந்த் போறோம். உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா உசுர வாங்குறாரு. எனக்கு வர கோவத்துக்கு எங்க அப்பா மண்டையை உடைக்கணும் போல இருக்கு. ஏன் ஹேமா அப்பாவை இப்படி பேசுற? உங்க அப்பா உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீ சந்தோஷமா இருக்க. எங்க அப்பா இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டாரு. கோவம் வராம பின்ன என்ன வரும்? நீ கோபப்படுறதுனால என்ன ஆக போகுது? உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ஒரு ஐடியா பண்ணு. அப்படி ஏதாச்சும் ஐடியா தெரிஞ்சா சொல்லுதாயே, அது தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பாவை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் ஹேமா? நீ தான் அதுக்காக ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். எல்லா வகையிலையும் எங்க அப்பாட்ட ட்ரை பண்ணிட்டேன். இன்னைக்கும் வீட்டுக்கு போய் ட்ரை பண்றேன். உங்க அப்பாட்ட கேட்டு சொல்லு, நாங்க இப்ப கிளம்புறோம். சரி, வாங்க போலாம். அப்பா, எங்க போனார் இந்த இம்சை பிடிச்ச அப்பா? ச்சே. என்னம்மா, என்னாச்சு உனக்கு? பா, ப்ளீஸ் பா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போறாங்கப்பா. நானும் போறேன்ப்பா, ப்ளீஸ் பா.
உன்னை அளவச்சு பார்க்கறது அப்பாவோட எண்ணம் இல்லைப்பா. உன்னை போக வேண்டாம்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குப்பா. ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி என்னதான்ப்பா காரணம் இருக்கு? நான் என்ன அங்க போய் சாகவா போறேன்? படிக்க தானேப்பா போறேன். நான் உன்னை படிக்க வேணாம்ப்பா சொல்கிறேன். இங்கே 1000 கோர்ஸ் இருக்குப்பா. இங்கே அழகாக படிக்கலாம். நீ அங்கே போகிறது அப்பா மனசு சரியாக படலை. அப்படி என்ன உங்க மனசுக்கு சரியா படல? நான் போவேன். நான் போலன்னா இப்ப இங்க என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ கோபம் ஆகாதும்மா. இங்கே உள்ள காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கிப்பா. அதுக்கு என்ன சின்ன அப்பா செய்யும். சரியாம்மா? ஏன் தான் இந்த கொடுமை பண்றாரோ இந்த அப்பா? அச்சோ! பார்த்துக்க ஹேமா, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்க பாய் சொல்லிட்டு ஜாலியா சந்தோஷமா போறீங்க. போய் நல்லா படிங்க. நான் பாத்துக்கிறேன். சரி ஹேமா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நாங்கள் போயிட்டு வரோம். சரி சரி, அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா டேரக்டா ஏர்போர்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்துருவாங்க. Bye அப்படியா? ஹேமா. பாய். ஹேமா. பார்த்து பத்திரமா போங்க. Bye. Bye ஓகே. ஹேமா. பாய். Bye. பாய். அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி புக் படிச்சிட்டு இருப்பாரு. இந்நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ளைட்ல போயிட்டு இருப்பாங்க. அப்பா ஏம்மா, ஏன் இவ்வளோ கோவம் உனக்கு? கோவப்படாம பின்ன என்ன பண்ணுவாங்களாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளைட்ல போயிட்டு இருப்பாங்க. நீங்க தான் என்ன அனுப்பலைல. அவங்க படிக்க தானே போகிறாங்க. நீ இங்கே படிக்க தானே போகிற. அதுக்குரிய வேலையை மட்டும் பாருமா. அவங்க படிக்க தான் போறாங்க. டாக்டருக்கு படிக்க போறாங்க. நீங்க உதவாத கோர்ஸ் எல்லாம் படிக்க சொல்றீங்க. உன்னை டாக்டருக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லலப்பா. நீட்டில் ஃபெயிலானது நீ தானே. என் ஃப்ரெண்ட்ஸும் தான் ஃபெயில் ஆனாங்க. அவங்க பேரண்ட்ஸும் ஆப்ஷன் பண்ணி ஃபாரினுக்கு படிக்க வைக்கல. நீங்க அனுப்புனா என்ன குறைஞ்சா போயிருவீங்க. அதான் இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கல்ல. பணம் பிரச்சனை இல்லைம்மா. இங்கே எவ்வளோ நல்ல கோர்ஸ்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று எடுத்து படி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துக்குவார். ரொம்ப நல்லா பேசுறீங்கப்பா. ஆவுனா இந்த ஏசப்பாவை சொல்லியே நல்லா சமாளிக்கிறீங்க. என்னம்மா, முதல் நாள் காலேஜ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இதெல்லாம் ஒரு காலேஜ் இரிட்டேட்டிங்கா இருக்கு. இந்நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. என் தலை எழுத்து. முதல் நாள் தானம்மா, அப்படி தான் இருக்கும். போக சரியாயிடும். என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே படிக்கத்தானே போயிருக்காங்க. என்ஜாய் பண்ணியிருக்கானு உனக்கு எப்படி தெரியும்? படிக்க தான் போயிருக்காங்க. ஜாலியா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒன்றை என்ன காலேஜில் சேர்த்து விட்டு ரொம்ப பேசுறீங்க. நான் ஒன்றும் பேசலப்பா. ஏசப்பா உனக்குன்னு வச்சுக்க திட்டம் உனக்கு போக தெரியும்ப்பா. ஆமா, ஆனா ஓனா ஏசப்பான்னு ஆரம்பிச்சிட்டீங்களே. ஏசப்பா எப்போதான் இந்த பிள்ளைக்கு புரிய போதோ தெரியல. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். பேசுவீங்கன்னு பார்த்தா பேசாம போனையே பார்த்துட்டு இருக்கீங்க. நீ சொன்னிலம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்க போயிருக்காங்கன்னு. போர் நடந்துட்டு இருக்குமா? அந்த செய்தியை தான் பதட்டமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பா? என்னப்பா ஆச்சு? அந்த போர் நடந்துட்டு இருக்குமா? நம்ம நாட்டை சேர்ந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்
நம்ம நாட்டை சேர்ந்த எல்லாத்தையும் மீட்டெடுக்க மத்திய அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கவங்க ஸ்டடீஸ்லாம் என்னப்பா ஆகும்? ஸ்டடீஸ் எல்லாம் இப்போ ஒன்றும் தெரியாதுமா. அவங்கெல்லாம் உயிரோட வரணும், அதான் முக்கியம். அப்பா அவங்கள பத்திரமா ஒன்றிய அரசு மீட்டுருவாங்களாப்பா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாதுகாப்பா வந்துருவாங்களாப்பா? அது அரசாங்கம் பார்த்துக்குவாங்கப்பா. நான் போவேன்னு சொல்லப்போ நீ கோவப்பட்டில, இதுக்காக கூட ஏசப்பா உன்னை போக விடாமல் தடுத்துருக்கலாம். ஏசப்பா எது செஞ்சாலும் அதில் ஒரு திட்டம் இருக்கும்ப்பா. இது தெரியாமல் தான் நீ கோவப்பட்ட. சரிப்பா, இப்போ என்னப்பா பண்றது? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பத்திரமா வந்துருவாங்களாப்பா? நீ இப்போயாச்சும் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸை பத்திரமா ஏசப்பா கூட்டிகிட்டு வருவார், சரியா? என்ன இந்த அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். தற்போது அந்த முக்கிய செய்தி. உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பத்திரமாக மீட்பதில் உதவிகள் செய்வதாக ரஷ்யா தரப்பிலிருந்து உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய ரஷ்ய பிரதிநிதி இந்தியாவிற்கு உறுதியளித்துள்ளார். மேலும் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை ஏசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா. உங்க சித்தம் புரியாம எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன் ஏசப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வாங்க ஏசப்பா. என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். வரக்கூடிய ரஷ்யா இந்தியாவினுடைய நட்பு நாடு என்ற அடிப்படையிலே இந்திய மாணவர்களை மீட்பதற்கு தேவையான அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.